இன்றைய செய்தித்தாளை புரட்டியவுடன் 2 செய்திகள் கண்ணீர் வரவழைத்தன. இருக்கிற உயிரை நாம விடக்கூடாது என்பதுதானே ஒரு காவல்துறை ஆய்வாளர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டபடியே அவர் தற்கொலை செய்திருக்கிறார். அது தற்கொலையா வேற என்னவோ அது விசாரணையிலே தெரியும். ஆனால் தற்கொலை செய்து கொண்டதாக வைத்துக் கொண்டால் இவருக்கு ஏன் இப்படி நிலைமை? இந்த அதிகாரிக்கு என்ன பெரிய கஷ்டம் வரப்போகிறது? அடுத்த பக்கம் புரட்டினால் ஐடி, அவன் இன்ஜினியர், மென்பொறியாளர், 2வது மாடியிலிருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டான். சின்ன பையன், 24-25 வயசு தான் ஆகுது. இவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் இந்த ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விஷயம் தான், மன அழுத்தம். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்வது, யாரும் பேசினால் தீர்த்து கொள்ளலாமா, எதையாவது செய்து தீர்த்து கொள்ளலாமா என்று தீர்வு காண முடியாமல் சிந்தித்து சிந்தித்து மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ் என்பது டிப்ரெஷன் இப்படி எல்லாம் உருவாகி தற்கொலை செய்து கொள் என்று அவன் மூளையே அவனை சொல்லுகிறது, அவன் மனம் அவனை வற்புறுத்துகிறது. தற்கொலை எண்ணம் வருகிறது. தற்கொலை எண்ணம் ஏன் வருகிறது என்றால் ஏதோ ஒன்று மேல் வெறுப்பு அல்லது ஏதோ ஒன்று மேல் விருப்பு அல்லது எதை நினைச்சு பயம், இதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைத்து அதிலிருந்து விலகுவதற்கு வழி தெரியாமல் பிரச்சனைக்குரிய இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போகலாம், யாரிடமாவது சொல்ல ஷேரிங் இருக்கணும். நம்முடைய பிரச்சனையை சொல்வதற்கு ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன்கிட்ட கொட்டு, உனக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும், மனம் லேசாயிரும். இல்லை நண்பர்களே இல்லை யாரும் சொல்ல முடியாது, நம்ப முடியாதுன்னு சொன்னால் கோயில்ல போய் சாமிகிட்ட சொல்லு, யாம இருக்க பயமேன் என்று முருகர் அங்க நிற்கிறாரு. ஏன்னா சொல்றதெல்லாம் சொல்லுவேன், ஆனா பதிலே பேச மாட்டார் அவர். ஆனால் சொல்லும் போதே நம்முடைய குறைகள் எல்லாம், நம்முடைய மனபாரங்கள் எல்லாம் நீங்கும். சர்ச்சுக்கு போனா கூட உங்கள் மனபாரங்கள் எல்லாம் ஏண்ட கொடுங்க, நான் சுமக்கிறேன், சிலுவையா சுமக்கிறேன்னு அவர் சொல்றதா சொல்றாங்க. ஆகினால எங்கேயாவது போய் தீர்த்துடலாம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கிட்ட போய் மனம் விட்டு எல்லா விஷயங்களும் பேசினாலே மனப்பாரம் இறங்கிரும், மன அழுத்தம் குறைஞ்சிரும். இந்த டிப்ரெஷன் லெவலுக்கு போய் தற்கொலை அளவுக்கு போக வேண்டியதில்ல. இப்படி சின்ன வயதிலேயே வாழ்க்கையை வெறுத்து மாடி மேல இருந்து குதிச்சு செத்து போகணுங்கிற அளவுக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ மனநலம் தான் முக்கியம், அதை கொஞ்சம் பேணி பார்த்துக்கணும். இது போன்ற செய்திகளை அன்றாடம் பார்க்கிற போது மனசு ஏனோ ஒரு சுமையா இருக்குது.